கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்நாளிலே சிலுவையில் தேவன் சொன்ன 7 வார்த்தைகளில் அடியனுக்கு தந்த இந்த 6ஆம் வார்த்தையை பேச கர்த்தர் கிருபை செய்ததற்காய் நன்றிகளை செலுத்துகிறார். ஒரு விசை கண்களை மூடி தேவனுக்கு நேராயம் கண்களை ஏறெடுப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. தேவ ஆவியானவரே, அப்பா, எல்லாம் முடிந்தது என்று சிலுவையில் எங்களுக்காக எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து எங்களுடைய தரித்திரங்களை அப்பா எங்களை விட்டு நீங்கள் ஆக்கி ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தின்படி செய்து முடிக்க பூமியிலே கடந்து வந்த நல்ல தகப்பனே, உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தி அதை செய்து முடிக்க எங்களுக்கும் இந்த வார்த்தையின் மூலம் நீர் அறிவு புகட்டி எங்கள் ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரை நீர் நடத்தி கொடுக்க முடியாயும் கரத்திலே கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த அடியனை மறைத்துக் கொள்ளும். நீர் பேசணும் ஐயா, நீர் எங்களோடு இடைப்படணும் ஆண்டவரே. கடந்த நாட்களில் ஒவ்வொரு வருடங்களிலும் நாங்கள் பேசி வருகிற வார்த்தை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வழி நடத்தி கர்த்தர்தாமே பெரிதான கிருபை செய்ய முடியாது. இந்நாளிலே ஜீவனோடு இருக்கிற தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 5 வார்த்தைக்கு தூங்குனீங்கன்னா இனி 2 வார்த்தை இருக்கு. எல்லாம் தூங்குறீங்களே. கர்த்தர் வெற்றியின் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குதுங்க. ஹல்லேலூயா. துதியினாலே எரிகோ இடிந்து போ. ஹல்லேலூயா. மதில் தகர்ந்து போகும். ஏமா எப்படின்னா பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்போவும் இப்படி தான், எப்போவும் இப்படியே தான் இருப்பேன், எப்போ எல்லா வருஷம் இதே தான் கேட்குறேன், ஆனால் வளர்ச்சிங்களை காணோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் முடிந்தது என்ற யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 19வது அதிகாரம் 30வது வசனத்தை கூட ஒரு வாசிப்போம். ஹல்லேலூயா. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தன் தலையை சாய்த்தார். ஹல்லேலூயா. அதே மாதிரி மத்தேயு 27ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை கூட வாசி பார்ப்போமே. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஆமென். போதும். ஹல்லேலூயா. கசப்பு கடந்த காடியை அதை அவருக்கு குடிக்க கொடுத்தார். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாமல் இருந்தார். எப்போ நடந்ததுங்க இது? அவர் கல்வாரியிலே தண்டிக்கப்படுகிற வேளையில், ஆனால் சிலுவையில் அறையப்படலை. ஹல்லேலூயா. அப்போ அவர் இந்த கசப்பு காடியை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவராக இருக்கிறார். அவருடைய பாடுகள் அநேகமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறாருங்க, இதை அவர் ருசி பார்த்து இது சகிக்க முடியாத ஒரு காரியம், இது நான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆனாலும் என்ன நடக்குதுங்க, தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது அதை மறுதலித்தார், அதை முடித்து விட்டார். தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வருவோம். சிலுவையிலே அறையப்பட்ட பின்பு அதே காடியை அவருக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை வாங்கி அவர் குடித்து தலையை சாய்த்தார் என்று தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காகவே தான் பூமியிலே கடந்து வந்தார். அந்த சித்தம் இந்த நாளிலே நிறைவேறி முடிந்தது. இதுதான் எல்லாம் முடிந்ததற்கென்பான ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எல்லாம் செய்து முடித்தது என்று சொல்லப்படுகிற இந்த காரியம் யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வார்த்தையிலே பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எதுக்காக பூமியிலே படைக்கப்பட்டாரோ, எதுக்காக அந்த மரியாள் ஸ்திரீயினுடைய வயிற்றில் உருவாக்கப்பட்டு பூமியிலே கடந்து வந்தாரோ, அவருடைய மகிமையின் கிரியைகளை நிறைவேற்றுவதற்காகவே பூமியிலே கடந்து வந்தார். அதை நேர்த்தியாய் செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. அதை நேர்த்தியாய் செய்து முடித்தேன். எபிரெயர் 7:27 வாசிப்போம். எபிரெயர் 7:27. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவர் இந்த காரியங்களை தம்மை தாமே பலியிட்டதுனால இதை ஒரே தரம் செய்து முடித்தார் என்று நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. என்ன பண்ணாருங்க, நம்ம ஆடும் கோழியும் கண்டதெல்லாம் வெட்டிட்டு பலி கொடுத்துட்டு இருக்கோம். சிலர் வந்து பெத்த பிள்ளைய பலி கொடுத்துட்டு இருக்கா. ஏன் நான் கோடீஸ்வரனாலும் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும், என்னுடைய தோஷம் நீங்கி போடணுன்றதுக்காக தாம் பெத்த பிள்ளையை பலி கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. அவர் இரத்தவர்களில் வந்த ஜீவனை கொடுத்த தேவாதி தேவனுடைய இரக்கம் நம்ம மீது அன்பா இருக்கிறபடினாலே, அவர் செலுத்துகிற அன்பு நம்மில் மிகுதியா இருக்கிறதுனால, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தேவ ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் தண்டிக்கப்படக்கூடாது, என்னுடைய ஜனங்கள் சாபத்திற்குள்ளாய் போகக்கூடாது, என்னுடைய ஜனங்கள் கடனாளிகள் இருக்கக்கூடாது, வறுமையில் இருக்கக்கூடாது, வியாதியை சுமக்கக்கூடாது என்ற ஒரு காரியத்தின் நிமித்தம் தன்னைத்தானே பலியாகி கொடுத்தார். ஹல்லேலூயா. தன்னைத்தானே பலியாகி கொடுத்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய காரியம் முடிஞ்சு போச்சு. தேவன் செய்ய வேண்டிய எல்லா காரியமும் முடிஞ்சு போச்சு. நம்ம தேவனுக்கு என்ன செஞ்சோம்? நாம் தேவனுக்கு இந்நாளில் என்ன செஞ்சிருக்கோம்? என்ன கொண்டு போயிருக்கோம்? என்ன கொண்டு வந்திருக்கோம்? ஹல்லேலூயா. நம்ம படைத்ததன் நோக்கம், தேவன் இயேசுவை பிதா இயேசுவை உருவாக்கினார். அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, அதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு, அது சித்தம் இருந்துச்சு, தேய்ச்சி முடித்துட்டார். தேவன் நம்மளை ஆதாமின் மூலம் ஒரு களிமண்ணை கொண்டு உருவாக்கின கொண்டு எங்களை கொண்டு என்ன சித்தம் வைத்திருக்கிறார்? எதற்காக நம்மளை பூமியிலே படைத்தார்? அவர் செய்தார். அவர் கடைசி தருணத்தில் கூட சிலுவையில் அறையப்படும் பொழுது கூட இடப்பக்கத்தில் ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ளாகி நடத்திட்டு அவர் மரணத்து ஜீவனை விட்டார் என்று பார்க்குறோம். நம்ம இதுவரைக்கும் எத்தனை பேரை நடத்தியிருக்கோம்? என் குடும்பத்தை ஒழுங்காக நடத்திட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. பாவப்பட்ட ஜனங்களாகிய நம்ம எதுவுமே பண்ணலை. இது வந்து நம்ம எபேசியர் 6:13 வாசிப்போம். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. தேவனுடைய நம்ம தேவனை போல நம்ம இருக்கணும். தேவன் பிதாவான தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யணும்னா என்ன பண்ணுங்க, அவருடைய சத்தியத்தையும் அவருடைய சர்வாயுதங்களை நம்ம தரித்தவர்களாய் வாழும் பொழுதுதான் அவருடைய சமூகத்தில் நம்ம நிற்க முடியும். ஏன்னு சொன்னால், பிதா கொடுத்த சகல அதிகாரங்கள் அவருக்குள்ளே இருந்ததுனால தான் எல்லா பாடுகளையும் சகிக்க அவர் முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். இந்நாளில் நம்ம ஒரு சில காரியங்களை சின்ன சின்ன ஒரு காரியங்களுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும்னு சொன்ன தேவனுடைய சர்வாயுத காரியங்களை நம்ம அழிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபேசியர் 6:14 சொல்லப்படுகிறது, சத்தியம் என்னும் கச்சையையும் போதும். 18 வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய இந்த சர்வாயுதங்களை நம்ம தரித்து கொள்ளணும்னா முதலாவது அவருடைய சத்தியத்தை கச்சையாக கட்டினவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய விசுவாசத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பிறருக்காக ஜெபிக்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காரியம் நமக்குள்ளே வந்துட்டா தேவனுடைய சகிப்புத்தன்மை, தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் நம்ம வாழ்வதற்குண்டான வழிகள் நமக்கு நேராக திறக்கப்படும். தேவன் சொல்லுகிற இப்பேற்பட்ட காரியங்களை நான் எல்லா காரியத்தையும் செய்து முடித்து விட்டேன். ஹல்லேலூயா. இது இந்த பல காரியங்களை நம்ம சொல்ல முடியும். பூமியில் இந்த எழுதப்பட்ட யோவான் 19:20-30 சொல்லப்பட்ட வாக்கின்படி தேவன் கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கும் பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிற இந்த காரியம். ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, இந்த 2026 வருடத்தில் தேவன் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய எல்லா தகப்பனை தரித்திரங்களையும் சிலுவையிலே அறிந்து பிசாசனுடைய எல்லா தந்திர காரியங்களையும் அவர் காலில் கீழே போட்டு அதமாக்கி முடித்து விட்டார் என்று நிச்சயத்தோடு கூட நாம் விசுவாசிப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் இதை நாம் காண முடியும். ஹல்லேலூயா. நமக்குள்ள என்ன வேணுங்க? விசுவாசம் உறுதியாக இருக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே விசுவாசம் பாஸ்டர்கிட்ட தலைமையில கை வச்சு ஜெபிச்சுட்டு போவோம், அங்கே போய் ராதாகிருஷ்ண டாக்டர்கிட்ட நிற்போம். இதுதான் நமக்குடைய விசுவாசம். ஏன்னா ஆணித்தனமான விசுவாசம். தேவன் சொன்னது, பிதா சொன்னதை தேவன் எப்படி செய்தாரோ அதை நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் அதுக்கு தான் நமக்கு விசுவாசின்னு பேருக்கு மட்டும்தான் விசுவாசிக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள், என்னுடைய தைசல் சபையில் வாரம் சொல்கிறது 10வது சாட்சி எப்பேற்பட்ட காரியங்கள் இருக்குது.
ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு கடந்த நாட்களில் டாக்டர் சொல்லிட்டார், கிட்னி ஒரு பக்கம் மேலே இருக்குது, அவளுக்கு வந்து பிரசவத்தில் இது பாதிப்பு உண்டாகலாம், இல்லைன்னா பிள்ளைக்கு பாதிப்பு உண்டாகலாம்னு சொல்லிட்டாங்க. நான் அன்னைக்கு அந்த நேரத்தில் அவங்க சொல்லும் போது நினைச்சேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இதுவரைக்கும் என்னை நடத்தினவர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்நாளிலும் சொல்கிறேன், நான் மரித்தாலும் கர்த்தர் எனக்கு பெரியவர் தான். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னார், மரணம் நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு 13 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் வாகனத்தை வாட்டி, நான் பயங்கர ஸ்பீடு, வண்டி எடுத்தாலே 60க்கு மேலே தான் வண்டி ஸ்டார்டிங்கே இருக்கும். கோரக்குந்தா போயிட்டு 1 hour லஞ்ச் அவர் எனக்கு போயிட்டு திரும்பி வந்து சாப்பிட்டு நான் டியூட்டிக்கு போகணும். அதில் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஃபேக்ட்ரி நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு பேச்சு கேட்கக்கூடாது, ஏன் லேட்டுன்னு சொல்லி எனக்கு கேட்கக்கூடாது. அப்படி ஒருப்பட்ட காரியத்தில் நான் போயிட்டு வர்றேன். அப்போ ரோடு தார் போட்டிருக்காங்க, மண்ணை போட்டிருக்காங்க, ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டிருக்காங்க, அதை கவனிக்கல. வர்ற ஸ்பீடில் மனைவிக்கு எனக்கு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு. வண்டி 80லேருந்து 100 ஆகிப்போச்சு. வெண்டை தாண்டி வர்றேன், ஸ்பீட் பிரேக் தெரியல, வண்டி எகிரியாச்சு மேலே. சம்சாரம் என்னை விட 3 மீட்டர் தூரத்து போய் விழுந்தாச்சு. நான் வண்டி எடுத்து நான் 3 மீட்டர் தூரம் போயிட்டேன். திரும்பி பார்க்குற சம்சாரத்தை காணும். அன்றைக்கி அந்த இடத்துல மறைச்சு போயிருந்தா இந்நேரம் எனக்கு 13 வருஷமாக மனைவி இல்லாமல் இருப்பாங்க. ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சாட்சியை கூட சொல்கிறேன். என்னுடைய மூத்த மகள் 1 வருஷம் கூட ஆகிருக்குல்ல, அவங்க சின்னம்மாவும் மனைவியும் பக்கத்தில் படுத்துருக்காங்க. நான் ஃபேக்ட்ரி நைட்டு போயிட்டு வர்றேன். 2 பேரும் நல்ல ஆழ்ந்த நித்திரை. நான் வந்து கதை தொற்ற திறக்கிறாங்க. பிள்ளை 2 பேரும் நெருக்கி படுத்துருக்காங்க. பிள்ளைக்கு மூச்சு இல்லை. இதே ரூபாவுக்கு தான் நடந்தது. பிள்ளைக்கு மூச்சு இல்லை. நான் வந்து பார்த்தது நேராக வந்து பிள்ளைய தான் பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோக்கெல்லாம் எனக்கு ரொம்ப புரியும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து பார்க்குறேன், மூச்சு இல்லை. எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. தோல் மேலே போட்டு அப்படியே ப்ரே பண்ணி, சோபா இருக்கும் நம்ம வீட்டில், அது சோபாவில் போட்டு அப்படியே படுத்தேன். 5 நிமிஷம் கழிச்சு ஜீவனோடு எழுந்த பிள்ளை தான் இருப்பான். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் விசுவாசமாக இருந்தால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விசுவாசம் நமக்குள்ளாய் கடந்து வரணும்னு சொன்னால், பிசாசு நமக்குண்டான எல்லா காரியத்தையும் அதமாக்கி விட்டார் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்நாளில் வெற்றி சிறக்கப்பட்ட, கல்வாரியில் வெற்றி சிறந்த இந்நாளில் நம்ம எல்லோருடைய வாழ்விலும் கர்த்தர் வெற்றியானது, நன்மையானதை செய்து. இயேசுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ளே போட்டாங்க, அவன் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிய வாழ்க்கை அவ்வளோதான். அந்த நேரத்தில் எகிப்திலிருந்து ஒரு 3 பேர் அந்த இடத்துல வழி வருவதாக தேவன் உண்டாக்கினார். அவன் வெள்ளிக்காசுக்கு விற்று போட அவர் சகோதரர்களுக்கு ஒரு ஞானம் வந்தது. அவன் விற்று போன இடத்துல சகோதரர்கள் மீண்டும் அவனிடத்துல அந்த வறுமை, அந்த பட்டினி, பசி தாகத்தில் என்ன பண்ணாருங்க, அவனிடத்தில் கொண்டு போக கர்த்தர் செய்தார். அந்த தேசத்திற்கு அவன் அதிபதியாக மாற்றினார். அவன் எல்லாம் நினைச்சு அவர் சொல்றாரு, நீங்களோ எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், நடந்து வருகிறபடி கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்குள்ள விசுவாசமாக வரணுங்க. நம்ம கிறிஸ்துவெல்லாம் இங்கே கூடி இருக்கிற எத்தனை பேர்கள் மட்டும் அழைக்கப்பட்ட அநேகர், இங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலராக இருக்கும். தயவு செஞ்சு சொல்கிறேன், நமக்குள்ளாம் இந்த விசுவாசம் ஆணித்தனமாய் ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாளை தினத்தில் நடக்க இருக்கிறது சுவிசேஷத்தை குறித்து எப்படி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி. நமக்குள்ளே விசுவாசமே இல்லைன்னு சொன்னால் சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்க போகிறோம்? நமக்குள்ளே இந்த ஆத்மாவை நம்ம தொட போகிறோம். இந்த ஆத்மா நமக்குள்ளே, ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிற இந்த ஆத்மா கண்டிப்பாக வரும். நம்ம ஜெபிக்கும் போதே ஒரு ஆத்மா உள்ளத்தில் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியத்தை செய்தார். பிசாசனுடைய எல்லா கிரியைகளும் எனக்கு எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம வீட்டுக்கு அது பண்ணிட்டாங்க, சம்சாரத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்லுவாங்க, நம்ம வீட்டுக்கு யாராவது ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. நான் சொல்லுவேன், எல்லா பிசாசனுடைய கட்டுகளை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கார ஒன்றும் இல்லைங்க, உங்களை விட மோசமானவன் தான். ஆனால் என் வீட்டுக்கு முன்னாடி இருந்த செய்வினை கட்டுகளை கர்த்தர் என்னை கொண்டு எடுக்க செய்தார். ஹல்லேலூயா. என்னுடைய சபையில் வந்த பிசாசுகளை துரத்தி அடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தவான் என்று சொல்லி அல்ல, ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றதை வெளிப்படுத்துவதற்குண்டான காரியம். அப்போது நீ என்ன சொல்கிறாரு, நீ மாறிக்கோ, நான் இதை காட்டிலும் பெரிதான காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. அதனால் இந்த வேளையை கொடுக்கப்பட்ட தேவனாய் கர்த்தர் எல்லாம் முடித்து விட்டார். சபையில் கூடி வந்த ஜனங்கள், விசுவாசிக்கிற எல்லா ஜனங்களுடைய பாடுகளையும் அக்கிரமங்களையும் எல்லா பாவங்களையும் அப்பா எல்லா வறுமைகளையும் வறட்சிகளையும் தரித்திரங்களையும் இன்றோடு முடித்து விட்டார் என்ற விசுவாசத்தோடு கூட இதை இடத்தை விட்டு நம்ம கடந்து செல்ல கர்த்தருடைய சமூகத்தில் தள்ளி கொண்டு ஜெபிப்போம். தேவன் தாமே நன்றியோடு எங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் தகப்பனே மை துதிக்கிறோம், ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாவே தேவனே, நீர் கல்வாரிலே எல்லாம் முடித்து விட்டீர் என்று சொன்ன நல்வார்த்தை ஆண்டவரே, இந்நாளிலே கடந்து வந்த எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய கசப்பான காடிகளை குடித்து நீர் முடித்து ஆண்டவரே அப்பா எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எங்களை சமாதானத்தோடு கூட அனுப்புகிற தேவனா இருக்கிறீரையா. எங்கள் மீது நீர் அன்பு கொடுத்த உமது அன்பு பெரிதாக இருக்கிறபடினாலும் ஆண்டவரே, இப்படியான தகப்பனை ஒரே பேரான குமாரனை பூமியிலே அனுப்பி எங்கள் மீது நீர் அன்பு செலுத்ததற்காக கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த புதிய மறுரூபத்தினுடைய
உம்முடைய மகிமையோடு நாங்கள் கடந்து சென்று இனி வரும் நாட்களே தகப்பனை நீர் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே அப்பா தகப்பனை மறிக்கும் தருவாயில் ஆத்துமாவை ஆதாயப்படுத்தினது போல எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆயத்தப்பட்டு ஆதாயப்படுவதற்குண்டான வழிவாசல் எங்களில் திறக்கப்பட கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 பாவங்கள் சுமந்தே உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானவரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தே உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தம் உள்ளவரே, பாவமாய் மாற்றப்பட்டே, பரிசுத்தம் உள்ளவரே, பாவமாய் மாற்றப்பட்டே, நீதிமானாக என்னை மாற்றினே, நீதிமானாக என்னை மாற்றினே. கிருபையாய் இலவசமாய் நீதிமானானேனே, கிருபையாய் இலவசமாய் நீதிமான். அறிக்கை செய்வோமா? சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள். இரு கரங்களை உயர்த்தி உமக்கே, உமக்கே நல்ல கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிப்போமா? ஓ